Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாம்க்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரு வீடியோல சிம்பிளா வந்து பார்த்தறலாம். நாளைக்கு Group 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க மறக்காம எடுத்து வைக்க வேண்டியது உங்க ஹால் டிக்கெட், பிளாக் பால் பாயிண்ட் பென், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். இது மூணையுமே மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹால் டிக்கெட் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டாலும் சரி, இல்லை கலர்ல போட்டாலும் சரி, சிங்கிள் பேஜ் போட்டாலும் சரி, இல்லை 4 பேஜ் போட்டாலும் சரி, இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். ஸோ பிளாக் கலர் நல்ல பால் பாயிண்ட் பெண்ணை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், உங்கள் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு இருந்தாலும் சரி, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட ஜெராக்ஸ் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஜெராக்ஸ் கூட கொண்டு போகலாம். எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. ஜஸ்ட் வந்து இன்விஜிலேட்டர் வெரிஃபை மட்டும் பண்ணிவிட்டு உங்ககிட்டயே அகைன் கொடுத்துருவாங்க. ஸோ இதை மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். மறக்காமல் அதையுமே வாங்கிக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8:30 மணிக்கு முன்னாடியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 8:30 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு எந்த ஹால் அப்படின்ற மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்துட்டு உங்கள் ஹாலை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து உங்கள் ஹாலுக்கு போயிருங்க. ஹாலுக்கு போனதும் உங்கள் சீட் நம்பர் சொல்லுவாங்க. அங்கே போய் உட்காந்ததும் அங்கேயே வந்து OMR ஷீட் ரெடியாக வச்சுருப்பாங்க. OMR ஷீட் எடுத்து பாருங்கள். இந்த டைம் பார்த்தீங்கன்னா OMR ஷீட்லேயே உங்களுக்கு ஃபோட்டோ, உங்களோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட OMR ஷீட்டான ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 to 9க்குள்ளே OMR எப்படி ஃபில் பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 மணிக்கு கரெக்டாக நீங்கள் OMR வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ OMR பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணும். ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 9 ஹாலுக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. கொஷின் பேப்பர் டாப்பில் உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், 7 நம்பர். அந்த 7 நம்பரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல எழுதி நீங்கள் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக எழுதுங்க, கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நம்பரை எழுதுகிற இடத்துல வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து நிறையாவே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 மணிக்கு வந்து கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ண சொல்லி எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. 12:30 வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும். 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டது மேக்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. கொஷின் பேப்பருக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரஃப் பேப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக வந்து ஷேட் பண்ணுங்கள். டெமோ வீடியோ போட்டிருந்தேன், அதை எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் 200 கொஷினுக்கு 200மே அட்டன் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் அப்படிலாம் எதுவுமே தரமாட்டாங்க. ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஆனால் 200க்கு 200மே அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5வது ஆப்ஷனாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு யாருமே ஷேட் பண்ணாதீங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ 5வது கொஷினுக்கு ஆன்சர் தரல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6வது கொஷினுக்கு போகிறீங்கன்னா எக்ஸாம்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு மறுபடியும் எதை நீங்கள் அட்டன் பண்ணலன்னு பார்த்து மறுபடியும் எல்லாத்தையுமே ஷேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 12:30 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுண்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஏல எவ்வளோ எழுதியிருக்கோம், பியில் எவ்வளோ எழுதியிருக்கோம், ஒவ்வொரு காலம்லேயும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி போடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் கவுண்டிங் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஏல எவ்வளோ எழுதியிருக்கேன், பியில் எவ்வளோ எழுதியிருக்கேன், இது மாதிரி எல்லாத்தையுமே ஓவராலாக கவுண்ட் பண்ணி போடணும். ஸோ இதை வந்து இன்விஜிலேட்டரும் அகைன் ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து நான் எதையுமே இது பண்ணல, வெறும் 0 மட்டும் போட்டால் போதுமான்னு கேட்டிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கிறதுனால 3 0 போட்டுக்கோங்க. 0 0 0ன்னு ஈல வந்து போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை 1 0 தான் போகிறனாலும் நீங்கள் 1 0 போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முடிஞ்சளவு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று போட்டால் கூட ஏதாச்சும் ஒரு மார்க் கிடைக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கூட. தம்பி இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வச்சிருக்கணும் அதே போல் வச்சுருங்க. அதே போல் OMR ஷீட்டில் கரெக்டான இடத்துலலாம் சைன் போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சைன் போடாமல் விட்டிங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து இன்வாலிடேட் பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் தம்பி இம்ப்ரெஷனை மாற்றி வச்சிங்கனாலும் 2 மார்க் மைனஸ் ஆகும். அதே போல் நீங்கள் இதில் அதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ 200க்கு 200மே கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். ட்ரெஸ் கோட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முஸ்லீம் கேர்ள்ஸ் மட்டும் கொஞ்சம் இயர்லியாக போயிட்டு அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட நாங்கள் புர்காவோட வரலாமா, ஹிஜாபோட வரலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டது பைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க. ஸோ முன்னாடி இருக்க இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டியிலே லாக் பண்ணிட்டு போய்க்கோங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்குமா, நாங்கள் ரிங் போட்டு போகலாமா, செயின் போட்டு போகலாமா, ஷூ போட்டு போகலாமா, இந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நீட் எக்ஸாம் அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஒரு நார்மலான எக்ஸாம் தான், ஒரு ட்ரை வந்து பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து நல்ல சென்டர்ஸ்க்கெலாம் போய் படிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.